அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு, செவ்வாய்க்கு தீபம் ஏற்றுவது, புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, லாபமும் சந்தோஷமும் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது, அதே போல் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பது, வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் கவனமாக இருப்பது, தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறுவது, கண்கூடாக பார்ப்பது, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை, எல்லா விதத்திலும் மன கஷ்டங்கள் சங்கடங்கள் என்று இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றிகள், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை விருச்சக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதோ, சுப்பிரமணிய புஜங்கத்தை பார்ப்பதோ, நம்பிக்கையுடன் மனமிட்டு பிரார்த்தனை செய்வதோ பெரும் வெற்றிகளை விருச்சகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். செவ்வாயால் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய விருச்சகம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான காலகட்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மன அழுத்தம் தீர்வது, சுபவரிய பிராப்தம் ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, வேற்று மதத்தினர் ஆதாயம் பெறுவது, டக்கு டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் விருச்சகத்துக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் அசால்ட்டாக சமாளிக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறைகள் காண்டினால் விநாயகரையும் கேதுவையும் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும்.